கீழடி நாகரிகத்தை உயர்த்திப்பிடி, வேத நாகரிகத்தை துரத்தியடி என்ற உலகத்தோடு தமிழ்நாடு மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக நடந்துகிற இந்த மாபெரும் 15வது தமிழ் மக்கள் இசை விழாவில் கலந்து கொண்டிருக்கிற தமிழகம் முழுவதும் கலந்து கொண்டிருக்கிற தோழர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களுக்கும் நிகழ்ச்சி வெளியிலிருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் உள்ள வந்து நாம் கம்யூனிஸ்ட் சொல்லிடுவோம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறைக்கும் மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் தமிழ்நாடு கலை கழகத்தின் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாகவும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேருக்கும் வணக்கம். அத்தனை பேருக்கும் வணக்கம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அத்தனை பேருக்கும் வணக்கம். அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்றத கேட்காம சுத்தமுத்து மாட்டேங்கிட்டு சொந்த கதை பேசுவோம் வணக்கம். நாங்க சொல்றத கேட்காம சுத்தமுத்து மாட்டேங்கிட்டு சொந்த கதை பேசுவோம் வணக்கம். நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் கை தட்டாதீங்க.
கோவன் தோழர் சொல்லிக்கிறேன், நமக்கு சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாம் பாடுறத விட்டுலாம். பூரா சட்டமன்றத்துல பாடுறாங்க. அதுவும் பாட்டு போட்டாரு கலை நிகழ்ச்சி அங்க போயிட்டு இருக்கு. அங்கதான் கலை நிகழ்ச்சி பாருங்க. எங்களை எல்லாம் முன்னாடி என்ன பார்த்தா புதுகை பூவாலம் அரசியல் நையாண்டி நிகழ்ச்சி சொல்லுவோம். இப்ப எங்க போடாதீங்க. ஏன் போடான்னு சொல்லியாச்சு. முன்னாடியெல்லாம் அரசியல் நடந்துச்சு, நையாண்டி பண்ணோம். இப்போ நையாண்டியே எப்படி நையாண்டி பண்றது? அதான் பிரச்சனையே. நையாண்டியே எப்படி நையாண்டி பண்றது எங்களுக்கு புரியல. பூரா நையாண்டி அவங்களே பண்ணிக்கிறேன். ஆமா, அவங்களே எல்லாம் நையாண்டி நமக்கு வேலையா போச்சுங்க. ஆமா, அவங்களே பண்ணிக்கிறத பாத்தீங்களா? சபாநாயகரே பாடுறாரு. ஆமா, கோயேட்டர் எடுத்து அவர் நிறுத்தி விட்டார். லலிதா ஜுவல்லரி பாட்டுக்கு பாட்டு ஓடிட்டு கொடுத்தது வாங்க. அவரு பாரு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், ஒரு கருத்தா கொடுத்தான், நாங்க எங்கடா கொடுத்தோம், நீங்க தானே எடுத்துக்கிட்டீங்க. கொடுத்தோம். ஆமா, சும்மா சொல்லக்கூடாது. எம்ஜிஆர் குதிரை வண்டி ஓட்டிட்டாரு அவர். ஆமா, எம்ஜிஆர் குதிரை வண்டி அவர் பாத்தீங்கன்னா குதிரை வண்டி குதிரை வண்டியிலதான். ஆமா, எப்படி பாருங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆயிரம் காவு நூறில் காவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது உடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. குதிரை வண்டியிலே போற மாதிரி பாடுவாங்க. குதிரை வண்டியில போற மாதிரி. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண்டேடு தேசப்பம், சேனை மூடு தேவக்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். அவன் எம்ஜிஆர் மூக்க சுருந்துட்டு ஓட்டுற மாதிரி குதிரை வண்டியே. சொல்லிடுறா சுண்டுல. அப்படித்தான் குதிரை வண்டி ஓட்டினார்னு நினைச்சுக்கிட்டு படத்தை பார்த்தா இப்ப போய் பாருங்க அந்த பாட்டை. இங்க போய் பார்த்தோம்னா குதிரை வண்டி எங்கேயும் போல. அப்புறம் குதிரை வண்டி அங்கேதான் நிக்குது. சக்கரத்தை சுத்திட்டு எம்ஜிஆர் சரோஜாதேவி எந்திரிச்சு குதிச்சிருப்பாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பல நேரத்துல சரோஜாதேவியை கொஞ்சம் மூடல தலைவர் குதிக்காம மறந்துருப்பாரு. அப்படியா? நீங்க போட்டு பாருங்க போய் யூடியூப்ல அந்த பாட்டை. எப்படி குதிக்கிறார்? ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோ, பூரண நிலவோ புன்னகை மலரோ, அழகினை வடித்தேன் அமுதத்தை குடித்தேன் அணைக்க துடித்தேன். ராஜா எம்ஜிஆர் ஒரு சரோஜாதேவி தான். எனக்கு ஒரு எல்லாமே வெற்றிடத்தை நீங்களா நிரப்பிக் கொள்ளுங்க. நம்ம எதுக்கு நம்ம ஒண்ணு பேசுற மாதிரி ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. இப்ப குதிரை வண்டி ஓடுறாங்க. குதிரை. ஆமா, நமக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து சத்யவான் சாஸ்திரி நாடகம் பார்ப்போம். ஆமா, சத்யவான் சாஸ்திரி நாடகத்தை குதிரை இந்த சத்யவான் வருவார். சரி. அந்த சத்யவான் சாஸ்திரி நாடகம் பார்த்துருக்கீங்களா தெரியும் உங்களுக்கு. ஏனோ என்னை எழுப்பலாம் நாய் நடமானே, எனக்கு அதனை குறைக்க வேணும் செஞ்சு கேட்பேன் நானே. அந்த பாட்டுலாம் வரும்ல. அதுல சிவாஜி சாவித்திரியும் நவராத்திரி படத்துல நடிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசன் பெரிய நடிகர்னா சாவித்திரி அம்மா தூக்கி முடிஞ்சிட்டு போயிருக்கும் அந்த பாட்டுல. அவ்வளவு நடிப்பு, அவ்வளவு பெரிய நடிப்பு. அப்படி அந்த குதிரை என்ன பண்ணுவான்னா நாடகத்துல சத்யவான் வந்து குதிரையில டக்குன்னு வந்துருவார். குதிரையில வந்துருவார். சரி. அந்த சுவாலின்னு அவருக்கு ஒரு இது இருப்பான். ஆமா, உதவியாரு. அவன் எங்கடா சுமாலியை காணும்னா நாடக கொட்டாய்க்குல இருந்து கயிறு மட்டும் இழுத்துக்கிட்டு சுமாலி இப்படி வருவா கயிறு இழுத்துக்கிட்டு. சரி. எங்கடா உன் குதிரையை காணும் அப்படின்னு அப்ப சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் சுமாலி? உன் குதிரை மாதிரியாப்பா என் குதிரை. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? உன் குதிரை தட்டி விட்டா பறந்து. உன் குதிரை என்ன கிளம்பி? என் குதிரை அப்படியா? எப்படி? அது அப்படி 8 பேர் முன்னிலுக்க 10 பேர் பிட்டத்தை பிடித்து முந்தல்ல தள்ளிக்கிட்டு தான் வரணுமா அந்த குதிரை. அவனோட குதிரை. ஏன்னா குதிரையில பல வகை உண்டு. எப்படி சொல்ற? பல வகை உண்டு. இந்த குதிரையை மாட்டி ஆவரம் பண்ற மாதிரி மாட்டி ஆவரம் சந்தையில் நடக்க பாத்துருக்கீங்களா? மாட்டி ஆவரம் சந்தையில மாடு அந்த வக்கத்தை நிற்கும். ஆமா, வாங்குறவன் அங்க நிற்பான், விற்கிறவன் இந்த பக்கம் நிற்பான், மாடு அந்த பக்கம் நிற்கும். ஆமா, மாடுக்கு தெரியாது தன்னை விற்க போறாங்க.
தெரியாது. அது பாட்டு வட்டியா திருக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஆள் மாத்திட போறாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி. ஓகே. இப்ப நம்ம வந்து மாடு வியாபாரம் போறோம்னு பாத்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல சண்டையில மாடு வைக்க தின்னுட்டு இருக்கோம். மாடு வைக்க திங்கும், வாங்குறவன் அந்த பக்கம் நிப்பான், விக்கிறவன் அந்த பக்கம் நிப்பான். ஆமா. நடுவுல 2 பேரும் துண்ட போட்டு பேரம் பேசுவாங்க. ஆஹா. மேலம்பா இன்னும் கொஞ்சம் கீழே இல்ல, சரியா வராது. அப்படி மேல எவ்வளவு பேசுறாங்கன்னு தெரியாது, மாட்டுக்கும் தெரியாது, வாங்குறவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தெரியாது. இதுல மாட்டுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குமா. ஓஹோ. இதுல இந்த குதிரை வாங்குறது அந்த காலத்துல நடந்திருக்கு. குதிரை வாங்குறதுங்கிறது அதுல வந்து இந்த வெள்ளக்காரன் நாடு முடிக்க போயில நிறைய குதிரை வாங்க போயிருக்கான். சரி, குதிரை வாங்குறதுக்கு அங்கெல்லாம் போனோம்னா வெள்ளக்காரன் பார்த்து பல பேர்கிட்ட ஏமாத்திருக்கான் குதிரை வாங்குறதுல. அது அப்படி குதிரை இப்படி குதிரைன்னு சொல்லி வித்திருக்காங்க. பயங்கரமா ஓட உட்காரணும். ஆமா, சில குதிரை ஓடும், சில குதிரை ஓடாது, அப்படித்தான் இருக்குங்க. குதிரையில கொஞ்சம் இருக்கும். ஆமா, இத பொய் சொல்லி வித்து போறாங்கிறது தான் குதிரை பேரம்னு சொல்லியிருக்கான். பொய் சொல்லி விற்பாங்கிறது தான் குதிரை பேரம் சொல்லுவாங்க. 17ஆம் நூற்றாண்டு சொல்லிருக்கான் வெள்ளக்காரன் வச்சது குதிரை பேரம். சரி, எனக்கு என்னன்னா இந்த கழுதைகளுக்கு எதிராக குதிரை பேரம்னு சொல்லிருக்கேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. இந்த கழுதை பூரா ஜெயிச்சு விட்டு அடுத்த நாள் வந்து ரிசைன் பண்றான், ராஜினாமா பண்றாங்க. கழுதை கூட கோச்சுக்கிறோம் நம்மள. ஏன் ஒப்பிட்டீங்க? ஏன் ஒப்பிட்டீங்க? ஆமா ஆமா. இவங்களுக்கு ஒரு கதை இருக்கு நம்ம ஊர்லயே. என்ன கதை? அரிமர்த்தன பாண்டியன்னு ஒருத்தர் தான். அவன் எங்க இருக்காரு? பாண்டிய மதுரை தான். ஓ, ஒன்னடா. சரி. இப்ப பாண்டியன் தான் இங்க வந்து இவனை கொண்டான்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாங்கல்ல. அப்ப பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சண்டை நடந்திருக்கு. சரி, இப்ப தஞ்சாவூர்ல புறப்பட்டு மதுரைக்கு பஸ் போயிட்டு இருக்கு. ஏன்டா எங்க ஊருக்கு வரேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி அடிச்சாங்கன்னா இப்ப சண்டைன்னு ஒத்துக்க முடியுமா? அந்த காலத்துல அடிச்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா. சரி, அரிமர்த்தன பாண்டியனுக்கு குதிரை தேவைப்பட்டது. சரி, அந்த காலத்துல அரேபியர்கள் தான் குதிரை வித்துருக்காங்க. அதை வச்சுதான் அரேபிய குதிரைங்கிறான். சரி, அரேபியாவில குதிரையே கிடையாது, அங்க ஒட்டகம் தான் அங்கே அதிகமா. ஏன் அரேபிய குதிரைகள்னா அரேபியர்கள் தான் வைரத்தையும் குதிரையும் வியாபாரம் பண்ணாங்க அந்த காலத்துல. ஓஹோ. அதுக்கு குதிரை வாங்குறதுக்கு அரிமர்த்தன பாண்டியன் கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்து அனுப்பி கொடுத்தான். சரி, அந்த ஆளுக்கு நடந்து அவரா இங்க எல்லாரும் தொழில ரீல்ஸ்ல தொழில் வளரணும்னு நம்புறாங்க பாருங்க. சரி, நமக்கு சரி, அந்த ஆளு அப்படியே வந்து எங்க ஊர் ஆவடா இருக்கு. ஆமா, அங்க வந்துட்டாரு. அங்க வந்து அவருக்கு என்ன தோணுச்சு தெரியல, டைன்னு அப்படியே சிவன் வந்து எங்க இருந்து வந்தாப்ல? மதுரையில சிவன் வந்து இப்படி தோண்டிட்டாரு. சரி, அப்படிதான் உங்களுக்கு தோன்றுவார். அவர் எந்த கம்பெனி? எப்படி அவர் வந்து நல்லா கேட்டுக்காரு. இந்த சிவன் வந்து தோன்றதெல்லாம் அவருக்கு தோன்றி சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த சைவ புறவர்கள் எல்லாம் சைவ மரத்தை பரப்பினால இப்பவும் நம்ம ஊர்ல சோறு முட்டையில பிள்ளைங்க எல்லாம் கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு சோறு முட்டையில பூச்சாண்டி வந்துருவான் சாப்பிடு, ஆமா புடிச்சு கொடுத்துருவேன் சொல்லிடுவாங்க. பூச்சாண்டி வந்துருவான் புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னால. ஆமா, பூச்சாண்டினா பேய் பிசாசெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன, 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொண்டு சைவ மரத்தை பரப்புறதுக்கு சைவ புறவர்கள் ஊர் பூரா வந்தான். எப்படி வந்தா? அவன் மண்டையில கொண்டே போட்டுக்கிட்டு, ஆமா நெத்தி நிறைய உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு கோமணத்தை கட்டிக்கிட்டு சரி வந்திருக்கான். மண்டை மேல கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு. ஆமா, இப்போ நாடகத்துல வந்தா வள்ளிதர்மன் நாடகத்துல கோமாளி பாடுறாரு. எப்படி பாடுறாரு? மண்டை மேல கொண்ட போட்ட சாமி ஐயா, மண்டை மேல கொண்ட போட்ட சாமி ஐயா, சாமி ஐயா, சாமி ஐயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கொண்டைகிட்டே போட்டு வந்தானா நம்ம ஆளு இல்லைன்னு இன்னி வரையும் நம்ம ஆளுக்கு தெரியும். நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் கொண்டை அதான் இன்னும் இந்த டைலாக் இன்னும் வடிவேல் டைலாக் வரையும் போதுல எல்லாத்தையும் மறைச்சு அந்த கொண்டையே மறைக்கலையடா. இன்னைய வரைக்கும் அந்த மண்டை கொட்டை இருக்குது. ஆமா, அப்ப அந்த சைவ குறவர்கள் வந்தாங்க சைவ மதத்தை பார்க்கறதுக்கு. குருநூர்லாம் பூசிக்கிட்டு வந்தாங்க. வந்தவங்களை பார்த்து இந்த பொம்பளை எல்லாம் பார்த்து ஆளு ஊருக்கு புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அப்படியே சாப்பிடலைன்னா என்ன செய்வோம்? இந்த பூச்சி ஆண்டி வாரம் பூச்சி கொடுத்துருங்க. பூச்சி ஆண்டி வர பூச்சி ஆண்டிக்கு இதுக்கும் கிடையாது. பூச்சி ஆண்டி வர பூச்சி கொடுத்துட்டு அவரு சிவனுக்கு புறப்புறக்கு தான் வந்தாங்க. சிவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. என்னாச்சு? இந்த திருவண்ணாமலை தீவை ஏத்துறாங்க. ஆமா, எதுக்குடா ஏத்துறீங்கன்னா திருவண்ணாமலை தீவை ஏத்துற விட கொஞ்சம் திருப்பரங்குன்றத்துல ஏத்துறாங்க. ஆமா, அங்க மாநாடு போட்டு அவன் கரிசாப்புரம் எல்லாம் இந்துக்கள் இல்லன்றான். எங்க பலகானத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல மாநாடு போட்டு கரிசாப்புரம் இந்துக்கள் இல்லைன்னு சொன்னால சரி 10 கிலோமீட்டர்ல பாண்டி வயல்ல போட்டு சொல்லி பாரு பாப்போம். லூசு போயிடுவேன் சொல்லிப்பீங்க. உன்னைய வெட்டி போட்டுருவான். உன்னைய போட்டு அஞ்சாவது அவுச்சு விட்டுருவான். ஆமா ஆமா. இந்த சிவன் வந்து இப்ப தீவை ஏத்துறாங்க. இந்த தீவை ஏத்துறது
சண்டைங்கிறது என்ன சொல்ற? அது என்னன்னா பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வந்துருச்சா. இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை? வாக்கியா பிரச்சனை. அவங்க பூரா பிரச்சனை தானடா. ராஸ்கல் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் போனதுன்னா நம்மகிட்டே வாங்க. போலீஸ் ஸ்டேஷனே இருக்கே அப்புறம். சரி, இந்த யாருக்கு விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை. என்ன சண்டை? நானாம் பொறியாளு நீ தான். வேற என்ன வைங்களுக்குள்ள அது பிரச்சனை? பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வந்து நானாம் பொறியாளு நீ தான் பொறியாளு. ஏய் பாடா போய் சிவன் கேட்க. அவர் தான் ஊருக்கு நாட்டமே. ஏன்டா அப்படி கேட்கிறேன்னு ஒரு பஞ்சாயத்து கேட்க போனா அவர் தான் பேசு. சரி போலாங்க. போய் கேட்டாங்க. சிவனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து நீ 2 பேரும் புரியாது, நான் ஒரு புரியாது இருக்கேன். என்கிட்ட வந்து கேட்பியா? ஆமா அப்படிதானே. அவர் விஸ்வரூபா எடுத்து அப்படி நின்னாராம். எவ்வளவு முடிச்ச அந்த படம்? என்னடா அப்படி இல்ல படம் இல்லடா. அவரு விஸ்வரூபம் எடுத்து வானத்துக்கு பூமிக்கு தொலைச்சு நின்னார். இப்ப தலையும் வாழையும் காலையும் கண்டுபிடின்னு சொன்னோன்னே பிரம்மா பறவையா போய் மேல பறந்தே போனார். இந்த விஷ்ணு பண்டி அவதாரம் எடுத்து தோண்டிக்கிட்டே போனார். உள்ள போயிட்டாரு. ஆமா, அவர் காலை பார்க்கல, இவர் தலையை பார்க்கல. அப்புறம் எதை பார்த்தாங்க? எதையோ பார்த்திருப்பாங்க. ஏன்டா என்னை போட்டு கொள்ற? அவன் மேல மரணா போயிட்டாரு. இவன் பண்டிகை மாதிரி கீழே வந்து போயிட்டாரு. கீழே வந்துட்டார். கீழே வந்து பார்த்துட்டு பார்க்க முடியல. வந்து சிவனே மஞ்சுப்பா, என்னப்பா நீ இப்படி இவ்வளவு அப்படி ஆளா இருந்த? சரி, நீ வந்து நீ சொல்ல வேண்டாப்பா அப்படின்னு ஒத்துக்கிறப்பா. நீ தான்ப்பா பெரியாரு. இதுக்காக நீ வந்து ஒளி உருவமா நில்லு, மக்களுக்கு காட்சி கொடு காட்சி அப்படின்னு சிவன் நின்னாரு. அதுக்குத்தான் தீப ஏத்துறாங்க அப்படின்னாங்க. ஏழே லூசு பேருல தீப ஏத்துறதே எப்போ வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஏத்துறதே எப்போ வந்துச்சு? எப்போ? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல சோறாக்களுக்கு அடுப்பு தைக்கிற உழைச்சிட்டு வந்தா தீப்பெட்டின்னு ஒண்ணு இருக்காது. அப்பெல்லாம் தீப்பெட்டியில கண்டுபிடிச்சு யார் வீட்லயாவது நெருப்பு இருக்கும். அதுல கொட்டாங்கச்சியில இந்த கங்கு வாங்கிட்டு வந்து நெருப்பு கங்கு வாங்கிட்டு வந்து இருப்பாங்க தெரிப்பாங்க. அப்படித்தான். அதனாலதான் செத்தாண்ட தூக்கிட்டு போறாங்க. எதை கொண்டு வராங்க? சுடுகாட்டுக்கு. எதுக்கு? கொல்லி செடி. ஆமா, கொல்லி செடி பிடிச்சி கொண்டு வராங்க. அது சுடுகாட்டுல நெருப்பு இருக்காதுன்னு நெருப்பு அள்ளிட்டு போறோம். ஓஹோ, தீப்பெட்டி கண்டுபிடிக்காத காலத்துல. சரி, நெருப்பு அள்ளிட்டு போய் சட்டி சுடுமுன்னு 3 குச்சி வச்சு கட்டிருக்காங்க அந்த காலத்துல. இப்பவும் அவங்க குச்சி வச்சு கட்டிக்கிட்டு சட்டி சுட்டதடா கை விட்டதடா போய்கிட்டு. இப்ப போறது எங்க போறான்? மின்சார சுடுகாட்டுக்கு போறான். மின்சார சுடுகாடு. ஆனா ஏசி வண்டியில பாடி மற்றும் உற்றா உறவினர்லாம் 4 ஏசி வண்டியில வரான் மெட்ராஸ்ல. முன்னாடி உட்கார்ந்து இருக்க மயங்காரன் என்ன செய்யறான்? அவன் தான் கொல்லி வைக்கிறவன். எதுக்கு கொல்லி வைக்கணும்? அப்படிதான் சொத்து வருமா? கொல்லி வைக்கிறதா சொத்தா? ஆமா, கொல்லி வைக்கிறதா சொத்துன்னா சுவிட்ச் போடுறவனுக்கு தான் சொத்து. அவ்வளவு சொத்து போகணும். மின்சார சுடுகாடு சுவிட்ச் போடுறதா போகணும். ஆமா, அவரு மயங்காரன் கொல்லி வைக்க போறாராம். என்ன செய்யறாப்ல? அவர் முன்சீட்ல உட்கார்ந்து கொல்லி சட்டியை வெளியில குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டான். வடபழனி சீட்ல இல்ல, வண்டி திரும்புது கொப்பளி கொல்லி வைடான ஊருக்கே வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அப்ப நெருப்புங்கிறது தனி உடமையா இருந்தது ஒரு காலத்துல. அப்போ அரசர்கள் நெருப்பு வளர்க்கறனே ஒரு கிராமத்தை வச்சிருந்தாங்க. நெருப்பு வளர்க்கறதுக்குனே மானியம் கொடுத்து கிராமத்தை வச்சிருந்தாங்க. சரி, ஏன்னா நெருப்பு பயன்படுத்த முடியாது. நெருப்பு பயன்படுத்தினா தண்டனை. அப்பவே இப்படி பத்த வச்சா முடிஞ்சு 6 மணிக்கு ஜமால் சாப்பிட்டுட்டான். அப்ப இருந்த புத்த துறவிகள் என்ன பண்ணாங்க? எண்ணெயில இருந்து கண்டுபிடிக்கலாம்னு ஆமணக்கு எண்ணெயில இருந்து எண்ணெய் எரியும்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த ஊருக்கு பேரு மடலாபுரம்னு திருவண்ணாமலை பக்கத்துல இருக்க ஊர் மடலாபுரம். புத்த துறவிகள் கண்டுபிடிச்சு அவங்கிட்ட கொண்டு மண்ணாட்ட கொண்டு கொடுத்தாங்க. இப்படி ஒரு எண்ணெய் கண்டுபிடிச்சிருக்கோம் எரியுது. அந்த ஆள் மண்ணன் சொல்லியிருக்கா ஏதாவது கெடுதல் புகையில வந்து மண்ணெல்லாம் சில பேர் நல்லவனா இருந்திருக்காங்க. எல்லாருமே அந்த புறத்துல இருந்தாங்க நினைக்காதீங்க. பல மன்னர்கள் இருந்திருக்கான். அப்பப்ப அந்த புறத்துக்கு போன சொல்றேன். இப்ப இருக்க சொல்ல அப்ப இருக்க மாட்டேன். அதனால இருக்கிறதுலே உயரமான இடத்துல வச்சு எரிச்சு பார்ப்போம். அப்படின்னா உயரமான இடத்து மலை. அது என்ன மலை? அண்ணா. அண்ணா உயரமானது. அதுக்குதான் மூத்த கூட பிறந்தவருக்கு அண்ணான்னு பேரு, தம்பின்னு பேரு, அண்ணான்னு பேரு. அண்ணா மலை உயரமான மலை. உயரமான மலையில வச்சு டெஸ்ட் பண்ணதுதான் அண்ணாமலை. அப்புறம் இவங்களுக்கு சிவனுக்குன்னு வச்சு திரு அண்ணாமலைன்னு ஆக்கிட்டாங்க. இதை கண்டுபிடிச்ச புத்த துறவிகள் என்ன பண்ணாங்க? அந்த அரசு என்ன பண்ணா, சரி இனிமே வீட்டுக்குள்ள எல்லாம் டெஸ்ட் பண்ணுங்க, வச்சு பாருங்க, விளக்கு வச்சு பாருங்கட்டு சொன்னதுக்கு அந்த விளக்க வச்சு பார்த்தாங்க. எப்படி? அது மடலாபுரத்துல இருந்து இப்போ மடப்புறம் இருக்கு அந்த ஊரு. அந்த எண்ணெயை வச்சு டெஸ்ட் பண்ண இடம் தான் மடப்புலி.
மாடக்குழின்னு வச்சிருப்போம். டெஸ்ட் பண்ண இடம். இப்படி என்ன கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணனாலதான் அது தீபம். இந்த சிவனுக்கு ஏத்துறதுன்னு விட்டாங்க. இந்த சிவன் வந்து அப்படி ஆள் வச்சுக்க. இப்ப குதிரை வாங்க நம்ம ஆள் வந்தான். அந்த சிவன் இங்கேயும் போய் அவர்கிட்ட போய் செஞ்சு செஞ்சாப்புல என்ற கோயில் கட்டி அப்படின்ட்டான். அந்த கோயில் கட்டிட்டான். சரி, அவரோட கோயில் திருப்பரந்துரை. சரி, மாணிக்க வாசகர் கோயில கட்டி குதிரை வாங்க. அப்புறம் 4 காவலாளி அனுப்பிட்டாங்க. அவங்க சோத்த கட்டிட்டு டக்கடன்னு இன்னொரு ஓட்ட குதிரையில வந்தாங்க. வந்து ஆளை பிடிச்சிட்டாங்க. குதிரை எங்கடா நீ கோயில கட்டிட்டு நேரா கொண்டு போய் சிறையில அடிச்சிட்டாங்க. இப்ப சிவன் பார்த்தாரு, எனக்கு கோயில் கட்டியவனையே நீ அடைத்து விட்டாயா, போடுவாயா, இப்ப பாரு நான் குதிரை அனுப்புறேன் அப்படின்ட்டு நரியை குதிரையாக்கி நரியை பரியாக்கிய கதைன்னு சொல்றான் புராணத்துல. நரியை பரியாக்கி குதிரையை கொண்டு வந்து கட்டிட்டாங்க. ஆஹா, எல்லாம் கட்டியாச்சு. நீ சிவனே குதிரை ஆக்கினாலும் அது நிறைய கொள்ளு திங்குமா, புல்லு திங்குமா? திங்க. ராத்திரி எப்படா குதிரை நிறைய குதிரையாச்சு? சிவனோட அருள். இதான் கதையை கட்டிட்டாங்க. இப்படி நிறையாக்குறதுக்கு பேர் தான் குதிரை பேரன்னு ருசிலா வச்சிருக்கணும். இந்த நரிப்பேலியில வச்சுக்கிட்டு இதுக்கு எதுக்குடா குதிரை பேரங்கிறத கெடுக்குறீங்க? நீங்க எல்லாம் ஆட்சி ஜெயிச்சு போய் என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. பழனி முள்ள என்ன பண்ணாரு? அவரே 3 ஏக்கருக்கு அவன் தண்ணிக்கிட்டு இருந்தார். அத வாங்கினவனு வித்தவனு பாத்தீங்களா? 2 பேர் போட்டவன். நம்ம ஊர் டீ கடையில பாத்துருப்பிய, காலையில 10 மணிக்கு ஒரு வெள்ளை வச்சு துவச்சு கட்டிக்கிட்டு டீ கடையில வந்து அண்ணே டீ போடு 50 ஏக்கர் தான் சொன்னேன். உடனே முடிச்செல்லாம் பாட்டி கையில 100 ஷேர் தான் முடிச்சுப்பான். ரெடி கேஷ். டீ போட்டியாப்பா? 100 ஷேர் தான் கையில பாட்டிட்டு முடிச்சிடலாம். முடிச்சிடல டீ கடைக்காரு. அந்த 17 டீக்கு எப்ப பாக்கி தருவேன்? அது பாக்கி வச்சுட்டு 100 சீன் பேசிட்டு பாத்தீங்களா? அந்த 2 பேரை புடிச்சு காட்டிருக்காங்க. அதுலயும் ஒரு ஆளை போட்டு தட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. அவர் பாடி வந்து சோதனை. எப்படி என்ன குழப்பம் பண்றாங்க பாருங்க நாட்டுக்குள்ள. எவ்வளவு குழப்பங்கள். இவங்க தான் இப்படின்னா அவங்க ஒரு பக்கத்து. ஆமா, ஆஹா, இவங்க என்ன அவங்க தானே இவங்க. வேற யாருன்னா அவங்க தான் இவங்க. ஆமா, இவங்க தான் அவங்க. நீ அப்படிக்காவா நான் இப்படிக்காவா? அவ்வளவுதான். நமக்கு தெரியுது, நம்ம கூட இருக்கவங்களுக்கே தெரியலன்னு வருத்தமா இருக்காங்க. தெரியும். ஆமா, என்ன சொல்றாங்க? ஆமா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே வெங்காயம், ஒரே வெள்ளை பூண்டு, ஒரே எல்லாம் ஒண்ணுங்கிறாங்க. எல்லாம் ஒண்ணு. எப்படி இருக்கும்? 5 விரல் இருக்கு. ஆமா, 5 விரல் ஒண்ணா இருக்கு. ஓகே, சரி, 5 விரல் ஒண்ணா இருக்குது வேற, ஆனா ஒரே மாதிரியா இருக்கு. ஒரே மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியாது. ஒண்ணா இருக்கிறது வேற, ஒரே மாதிரி இருக்கிறது வேற. ஒண்ணா இருந்தா வேலை செய்யலாம். சரி, ஒரே மாதிரி இருந்துச்சு வச்சுங்க என்ன பண்ண முடியும்? என்ன செய்யலாம்? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதன் நினைச்சு பார்க்க. ரசிகர்களா இவங்க போட்டு இப்படி படுத்துற பாட்டுக்கு அவர் ரசிகர்களை டீல் பண்ணார்ல. எம்ஆர் ராதா எப்படி இருந்தாரு? எப்படி ரசிகர்களை டீல் பண்ணாரு? 6 மணிக்கு நாடகம்னு போட்டாங்க. சரி, 5 மணிக்கு எல்லாம் கூட்டிட்டாங்க. அறுபது மாதிரி என்ன சிரிக்கிறீங்க? ஏதோ நடந்திருக்கு. 6 மணிக்கு நாடகம்னா 5 மணிக்கு கூட்டம் வந்து அரைக்கு உள்ளாயிடுச்சு. வந்து சும்மா உட்காந்துருப்பானா எல்லாம் வா அடிச்சுக்கிறான். அடிச்சுட்டான். எம்ஆர் கேட்டுருக்காரு, என்னடா சொல்றாங்க? எல்லாம் விசிலிச்சா முடிச்சுக்க. அவர் ரசிகர்கள் தான், அவர் ரசிகர்கள் தான். நாடகத்தை போட சொல்லி ஒரே ரோஸ் பண்றாங்கன்னு. நான் 6 மணிக்கு தானே நாடகம் போட்டேன். இவனு யார் 5 மணிக்கு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறது? அப்படியா கேட்க மாட்டேன்னா மைக் வை, நான் பேசிக்கிறேன். மைக்க வச்சாச்சு. ஒரு நாயை பிடிச்சிட்டு வந்திருக்காரு. மைக் மேடைக்கு பிடிச்சிட்டு வந்து அதெல்லாம் கத்திருக்காங்க. நாடகத்தை போட, நாடகத்தை போட, நாடகத்தை போட. ரசிகர்கள் தான் நல்லா வந்துட்டாங்க. சரி, அவர் கண்டுக்கவே இல்லை. நாயை பார்த்து சொல்றாரு, நாயை உனக்கு 6 மணிக்கு பீஸ் கட்டினா 6 மணிக்கு தான் போடுவேன். 5 மணிக்கே உன்னை எதுக்கு உழைக்க சொல்றேன்? சும்மா ரசிகர்களை எப்படி அப்படி டீல் பண்ணிருக்காரு பாருங்க. அது மாதிரி போய் இருந்து காலம் நினைச்சு பார்க்க முடியும். இப்ப என்ன சொல்றான்? ஒரே நாடு, ஒரே நாடு, ஒரே மாதிரி இருக்க முடியும். ஒரே மாதிரி இருக்கும். நம்ம என்ன சொல்றோம்? ஒன்னா இருக்குன்னு சொல்றோம். ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா இருக்க கத்துக்கணும்.
எப்படா முடியும் முடியும் எதையும் எதிர்த்து நிற்கிற தமிழ்நாடு. ஆமா என்ன வயத்தறிச்சுன்னா என்ன நம்ம நீட்டை எதிர்த்து நின்னோம், போராடணும், வடக்க ஒண்ணும் திருந்த மாட்டாமே அப்படி நம்ம நினைச்சோம். அப்படின்னு நினைச்சோம். ஓஹோ இப்ப வடக்கில் இருந்தும் முயற்சிய இளைஞர்கள் கிளம்பிட்டான். கரப்பாம்பூச்சி படுத்துற பாடுது. அதே அப்பா இவ கூட ஒரு நீதிபதி கலந்துக்க முடியாதுன்னாரு. நீதிபதி கலந்துக்க கூடாதுன்னாங்க பட்டமளிப்பு விழாவில். காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிக்காரன் சொன்னான், என்ன சொன்னா கோர்ட்டுக்கு வந்துருவா முடிச்சுட்டாங்க. ஐயோ பதறி அடிச்சு ஓடுகிற யார் நான் வந்துடுறேன் அப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க விரல விட்டு. நமது கதாநாயகர் இருக்கிற அவர் பேசணும். நாங்கள் இங்க பாருங்க வேத நாகரிகத்தை தகர்த்து கீழடிங்கிறது நமக்கு பாருங்க பொக்கிஷன் கிடைச்சிட்டு இருக்கு. அதை பத்தி தான் அவங்க பேச போறாங்க. உங்களுக்கு ஃபுல்லா பேசிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஏன் வேத நாகரிகத்தை தூக்கிடணும்? என்ன சொல்றாங்க? இப்ப நம்ம வந்து இயற்கையோட எப்படி இருக்கோம்? பொங்கல் வைக்கிறோம். ஆமா பொங்கல் எதுக்கு வைக்கிறோம்? இருக்கு இந்த உணவை கொடுத்த இந்த முதல்ல யாரை எதுக்கு வணங்குறோம்? எதுக்கு? படைச்சு சூரியனுக்கு வணங்குறோம். ஆமா சூரியனுக்கு. சூரியனுக்கு பொங்க வச்சு வணங்குறோம். அதிமுக சூரியனுக்கு தான் பொங்க வைக்கணும். பிஜேபிக்காரரும் சூரியனுக்கு தான் பொங்க வைக்கணும். இல்ல எவனா இருந்தாலும் சூரியனுக்கு தான் பொங்க வைக்கணும். ஒழிய யாருக்குமா பொங்க வைப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழ்ல அப்படிதான் கண்டுபிடிச்சு சூரியனுக்கு வணங்குறதுக்கு. ஏன் சூரியன் கொடுத்ததுதான் இது. இந்த பச்சை எல்லாம் பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்கு இயற்கை இயற்கை பண்டுனி சித்திரை உச்சி கதிரவன் பதித்த முத்திரை வசத்தை பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்கு இயற்கை இயற்கை. அவன் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு சூரியனுக்கு வணங்கிட்டான். ஆமா நன்றி எதுக்கு சொல்றோம்? சூரியனுக்கு சொல்றோம். அப்புறம் உழைத்த மாட்டுக்கு சொல்றோம். இதனால பொங்கல் வச்சு. ஆமா ஆனா வேதத்துல யாருக்கு நன்றி சொல்றான்னு தெரியுமா? சாப்பாடு போட்டு வச்சு இப்பதான் ரொம்ப லிஸ்ட். எப்படி? அன்னவதாம் சோனவதாம் மோதனவதாம் ரொம்ப முக்கியமான வரி. அன்னவதாம் மோதனவதாம் மாமிக்ஷவதாம். வேதத்திலே இருக்கு. அவன் மந்திரத்திலே இருக்கு. இல்லைன்னு சொல்ல கருதிக்க மாட்டோம். நம்ம சுத்தம் செய்வோம். அப்புறமா வெங்காயம் வெள்ளக்காண்டி நீ தின்னு மந்திரத்துல போய் சொல்றேன். அதை எடிட் பண்ணி சொல்லி அவன் மந்திரத்துல மாட்டுக்கறி அன்னவதாம் மோதனவதாம் மாமிக்ஷவதாம் ஏஜாம் ராஜா பூயாசம் மோதனம் குருவதே பரமேசிவா பரமாமை வைனம் ஸ்ரீயம் கமயதி மா சதாத முதத்ஸதா சம்யஞ்சச்சவர்தா பூத்வா வாஜம் வததபத்ரயா. இப்பதான் நன்றி யாருக்கு சொல்றான்? யாரு சொல்றான்? இதெல்லாம் யாரு கொடுத்ததான்? யாரு? பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி. பிரம்மன் கொடுத்தானா? எப்படி கொடுத்தான்? எப்படி கொடுத்தா? பிரம்ம நம்மளை பிரிச்சு விட்டு நீ உழு நீ வரப்பு வட்டு நீ நெல் பண்ணி எல்லாம் பண்ணி அவெல்லாம் பிரிச்சு விட்டு உடைச்சு கொடுப்பா. நான் உட்கார்ந்து திங்க வச்சுட்டு போனே பிரம்மன். அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இந்த மந்திரத்தை கேட்கத்தான் மூதேவிய போய் எல்லாம் நல்லா சேர்த்து சொல்லுங்க மாட்டேன். அத்தன் தெரிஞ்சா முடிச்சு மூதேவி உனக்கு என்ன ஆகும்? ஆமா அன்னவதாம் மோதனவதாம் ஏஷாம் ராஜா பூயாசம் மோதனம் குருவதே பரமே பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாத்மோ பிரம்மநாதுகம் பிரம்மைவ தேனசன் தெய்வம் பிரம்ம சர்வ சமாதினா ஓம் சகனா பவது சகனம் குணப்து சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதி நமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி. நான் திங்கிறேன் எல்லாம் அமைதியா இருக்கோ பற்றாத சாந்தி சாந்தி. அந்த சாந்தியை தான் இப்ப கொண்டாந்து எப்படி சொல்றான்? இப்ப எப்படி யோகான்னு சொல்றாங்க பாருங்க. யோகாவை என்னடா பண்ணாச்சு நினைச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்க? யோகா பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள். பிரதமரே காலை தூக்கி தலையில வைக்கிறார். யார் தலையில? நம்ம தலையில தான். மனநிலையில தான். மனநிலையில தான். யோகா பண்ணுங்கள். இந்தியானா எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இந்தியாங்கிறது 146 கோடி பேர். அது மக்கள் தொகை. இந்தியானா எத்தனை பேர்? இந்தியாங்கிறது 5823. என்ன 5000 இல்ல 14000 7003.
கீழடியிலிருந்து தோண்டி எடுக்கிறோம் தமிழை. ஆமா, தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு தமிழ் எனக்கு தெரியாதுன்னு தவறாவட்டா சொல்றேன். தெரியும், அதுலயும் இத்தனை இந்த சபாநாயகரை நான் பார்த்ததே இல்லை. எப்படிப்பட்ட சபாநாயகர் அவர் எல்லாத்தையும் அமைப்புக்குள்ள நீக்கிட்டே இருக்காரு. அவையும் நிக்கிறாங்க. வச்சுக்க இந்தியா 146 அது மக்கள் தொகை. அப்புறம் இந்தியா எத்தனை பேர்? என்ன பேர்? இந்தியாங்கிறது 4 பேர். யார் அந்த போர்ட்டு? 2 பேர் விக்கிறவங்க, 2 பேர் வாங்குறவங்க. முடிச்சு விட்டாங்க. 2 விக்கிறது மோடி, அமித்ஷா. ஆமா, வாங்குறது அம்பானி, அதானி முடிச்சிட்டாங்க. ஓஹோ, ஆமா ஆமா, அந்த அளவு முடிச்சு விட்டாங்க. என்ன பண்றாங்க? இல்ல அம்மானே என்னடா யோகா பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, அவ்வளவு சத்தமா சொல்லக்கூடாது. எப்படி? அதுக்கு ஒரு சுதி வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சர். ஆமா, எப்படி? இந்த எல்லாரையும் ஒரு சுதிக்குள்ள கொண்டு வராங்க. குடையின் கீழ் கொண்டு வராங்க. ஒரே நாடு. என்ன சொன்னா? ஒரே நாடு. ஓஹோ, ஒரே மொழி, ஒரே மதம். ஆமா, ஒரே சோறு. ஓஹோ, ஒரே சுதி, ஒரே சுதி, ஒரே சுதி. இங்க வருங்க, யோகா பண்ணு. மூச்சை மெதுவாக மேலே இழுத்து, கைகளை மெதுவாக மேலே உயர்த்த, மெதுவாக கீழே இறக்க வேண்டும். ரிலாக்ஸ், ஓய்வு. எதுக்கு மாஸ்டர்? எவ்வளவு பெரிய வேலை. ரிலாக்ஸ் எடுத்துக்கணும். கால்களை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும். யாருக்காக? வயக்காட்டுல மம்பட்டி பிடிச்சி வெட்டுற மம்பட்டி ஓங்குற ஓகும் போது கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி மூச்சை மெதுவாக வெட்டு உங்க தலையில விடுவோம். மூடத்துக்குள்ள போய் சொல்லிட்டு மூடத்துக்குள்ள கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி பொருள் எங்கே அடிப்போம். உழைக்கிறவன்லாம் யோகாவோட தான் இருக்கான். உட்காந்து திங்கிறவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரியன் தான் எங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும். அப்புறம் நீ உள்ளே கருவறைக்குள்ளே எடுத்துட்டு வெளியே சூரியன் வேணும்னு உனக்கு விட்டமின் டி வேணும்னு சூரிய நமஸ்காரம் வாங்குற. எங்களுக்கு நமஸ்காரமே சூரியன் தாண்டா. அதுக்கப்புறம் நாங்க எனக்கு சூரிய நமஸ்காரம், அப்புறம் நாங்க எனக்கு தனியான சூரிய நமஸ்காரம். ஆமா, நீ ஏதோ பண்ணிட்டு போறாங்க. சரி, இதுல என்ன ஆயிட்டாங்கன்னு பாருங்க. ஆஹா, இது பண்ணாதான் என்னாச்சு? ஒரே சூரியன் இருக்கா. ஆமா, இப்ப ஒரு வாத்தியா இருக்காரு. சரி, நம்மளை பார்த்தா நல்லா பேசுற. வாங்க வாங்க பிரதீஷ் டீ சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க. அன்னைக்கு பாக்குறேன் பஸ் ஸ்டாண்ட்ல. எப்படி? வாங்க பிரதீஷ் டீ சாப்பிடுவோம். ஆஹா, எனக்கு இப்படி ஆயிட்டு என்ன? யோகா போயிட்டு யோகா கிளாஸ் போறேன். எனக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? நீங்க இந்தியாவில எல்லாரும் யோகா செய்யணுங்கிறான். ஆமா, செஞ்சால் இப்படி போயிட்டான். செய்யறனா ஆண்டி இந்தியங்கிறான், செய்யறனா ஆண்டி இந்தியங்கிறான். ஆமா, என்னடா பண்றதுன்னு யோசிச்சு பார்த்தா, சரி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். எல்லாரும் இந்தியாவில யோகா பண்ணிட்டாங்கன்னா நாடு எப்படி இருக்கும்? ஒரே சுதிக்கல, ஒரே மாதிரி இருக்கா? சரி, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கண்டக்டர் எல்லாம் யோகா பண்ணிட்டாங்க. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி இருக்கும்? மதுரை அவன் யோகா பண்ணிட்டான்னா மதுரை போயிட்டு போன் பண்ணு. வாத்தியார்லாம் யோகா பண்ணு. ஏய் சத்தம் போடாத ஃபைல் வச்சுருவாங்க. நீ ஒழுங்கா நடத்து. நம்மளும் யோகா பண்ணிட்டு வீட்டுல போய் மனைவி கிட்ட போயிட்டு தண்ணி கொண்டு வா. இப்ப எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டுல நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நம்ம இருக்க மாட்டோம், வீட்டுக்குள்ள மாற்றம் இருக்கும். சரி, தண்ணி கொண்டு வான்னு கேட்டானா ஆம்பளை. ஆம்பளை என்ன யாரு? சும்மா வெட்டிய வீட்டுல போயிட்டு சொல்லி தெரியுது. ஆமா, வீட்டுல போயிட்டு தண்ணி கொண்டு வா அப்படி கொடுத்தாங்க. கொஞ்சம் வாய்த்தாலும் தண்ணி வைக்கிறான். கர்நாடகாரும் கொடுக்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன். அதுவே சரி கொடுத்தாங்க. புடிச்சு வச்சிருக்க தண்ணியை எடுத்து குடிக்க முடியலன்னா அந்த உசுறு இருந்தா என்ன செத்தான்னுங்கிறேன். தொலைட்டு போய் சாப்பிட்டு விட்டு தட்டை கழுவுலன்னா அதே தட்டுல அடுத்த நாள் போடுங்க, தானா கழுவிடுவான் ஆம்பளை. அடுத்த நாள் வீட்டுல ஆம்பளைன்னு சொல்றாங்க முதல்ல மாத்து.
அப்பதான் நாட்டை மாத்த அடுப்படிக்குள்ள உள்ள உடக்க போய் கடுகு எடுத்து போடு. எது கடுகுனாலும் முதல்ல தெரிஞ்சுக்க போது. எப்ப கடுகு போடணும், எப்ப அரிசி போடணும், எப்ப எதை போடணும் சமைச்சு போ. உள்ள போ, அடிப்படையில போய்யா போ. ஆமா, ஆம்பளை உள்ள போங்க. யாராவது இங்க போகாம இருந்தாங்கன்னா நாளைக்கு போய் ஆரம்பிச்சுங்க. ஆமா, தண்ணி இப்ப தண்ணி கொண்டு வா. இப்ப அவர் யோகா பண்ணிட்டாங்க, அவர் எப்படி பாரு. தண்ணி கொண்டு வா. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லணும்? அந்த அம்மா சொல்லணும், என்ன சொல்லணும்? நீ கிழிக்கிற கிழிக்கு இது ஒண்ணுதான் குறை. காவல்துறை எல்லாம் யோகா பண்ணான்னு. ஆமா, திருடனே திருடனியோ அவரு அவர் யாரு? திருடனியோ திருடன் சொல்லுவான். அவன் யாரு? அவன் யோகா மாஸ்டர். அவன் சொல்லுவான், ஐயா இல்லைங்கய்யா, நம்ம எப்படி வேலை வேணும், வேலை வேணும், தண்ணி வேண்டும், தண்ணி வேணும், இடஒதுக்கீடு வேண்டும். நீ கேளு, ஆனா உங்க சுதிக்குள்ள கேளு. இதுக்குள்ளதான் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே இது, ஒரே சுதி, ஒரே சுதி. நீங்க தொடைய தட்டுறாங்கல்ல, அதுக்கு பக்க பதிலா தானே இங்க விஜய் விழா கொண்டாடுறோம். தொலைக்கட்டணும் என்ற பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரதம் இப்படி காமிக்கிறாங்களா? எதுக்கு உட்கார்ந்துக்க 13 பேர் என்று இங்க காமிச்சிட்டு இங்க காமிக்கிறாங்க அப்படின்னா என்ன? சபா மேனேஜரை பார்த்து அட்வான்ஸ் போக மிச்ச காசு இங்க ஏன் என்ன பண்ணுறது? அந்த 13 பேர் அதுக்கு மாட்டுதானே இங்க மட்டும்தானே. ஆமா, அந்த பாட்டையே இளையராஜா போட்டார். எப்படி பண்ணுவாரு? இப்படி வாழ் மாத்து. அப்புறம் இளையராஜா போட்டாரு, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, 30 கோடி முகத்தளி சென்ற முழுமையும் ஒரு முழுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. அப்படி சேர்ந்த இளையராஜா இப்ப எங்க இருக்காரு? ஐயோ விடப்பா, அவரையெல்லாம் சும்மா எல்லாரையும் போட்டுவாங்க. ஆமா, உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இசையில எதுக்கு மாற்றாகத்தான் மாற்றுதான் தமிழ் மக்கள் இசை விழாவை இப்ப நீட்டுக்காக நம்ம போராடுறோம். என்ன சொல்றான் இப்போ? இப்ப புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்றான்? நீட்டு கொண்டு வந்து ஆகுன்றான். எதுக்குடா அது? என்ன சொல்றா? தகுதி திறமை, தகுதி திறமை, அது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியல. இந்த தகுதி திறமை, தகுதி திறமை, அந்த வார்த்தையை வச்சுட்டு அந்த நீட் வந்து பயங்கர எக்ஸாம். செக் பண்றத பாத்தீங்கன்னா அங்க போனா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. கோர்ட்ல கேக்குறாங்க, கோர்ட் என்ன இவ்வளவு பெரிய எக்ஸாம் சொல்ற, எப்படியா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு? பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா வந்தா பசங்க சொல்லுவாங்க தெரியுமா, லேட்டா வர எங்க அப்பா அம்மா அப்பதான் சார் அது இந்த குழு போச்சு, எங்க அம்மா அது போய் குழுக்கு போச்சு, அது வந்து லேட் ஆகி போச்சு, சோறு போச்சு சொல்றானே புரியாது. ஆமா, அந்த மாதிரி இவ்வளவு நீட் எக்ஸாம் வச்சீங்க, கொஸ்டின் எப்ப லீக் ஆச்சுன்னு கேட்டா அப்படின்னா கோர்ட்ல சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? சார் ஆட்டோல கொண்டு வந்தேன் சார், அதனால அது காற்றுல பறந்துருச்சு சார். நம்மள என்ன சொல்ல வராங்க, நீட்டுன்னு அவங்கன்றான். நீதிமன்றம்னா நம்ம ஒண்ணு கண்ணதாசன் சொன்னார், கேஸ் போட்டா நம்ம மேல கேஸ் போட முடியாது, கண்ணதாசன் மேல போடணும். கண்ணதாசன் சொன்னார், என்ன சொன்னார்? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கு இடையில இருந்த சுவர் கீழே விழுந்துச்சு. அந்த ரெண்டு ஊர் எங்க இருக்கு? பிரசிடென்ட் யாரு? ஓனம் அங்க பார்த்தோம்னு ஒன்றும் சொன்னதில்லை. ஆனா இவங்களா சொல்றாங்க சொர்க்கம் அப்படி இருக்கும், நரகம் இருக்கு. ஓ, சொர்க்கத்துல என்னடா பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஊர்வசி மேனக திலத்தம் எல்லாம் டான்ஸ் ஆட, அங்கே இந்த வெட்டி போய் ஆம்பளை சரக்க வச்சு உட்காந்து பார்க்க. அங்க டான்ஸ் ஆடுறவங்க சுதந்திரத்துக்கு வருவாங்களா? நான் சும்மா அவங்களுக்குலாம் டாடா காட்டினேன். சரி, இப்ப சொர்க்கத்துல வந்து
பக்கத்துல இருந்து ஊர்வசிலாம் ஒரு சரக்கு வச்சிருக்க ஆம்பளை சரக்கு வச்சிருக்கு அங்க ஆமா கட்டழகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அது கட்டி அமைந்ததடா கட்டழகானதோ கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அது கட்டி அமைந்ததடா இந்த சத்தங்க பெருமகள் ஏதுமில்லை இந்த சக்கரம் சுற்றுதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் அதை எண்ணத்தில் ஏந்துகின்றேன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஆமா அங்க டான்ஸ் ஆடுவாங்க ஆமா சரி இந்த பக்கம் நரகத்துல ஆமா எண்ணெய் சட்டியில போட்டு நம்மள எல்லாம் வறுப்பாங்க எந்த கம்பெனி என்ன இது ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப முக்கியம்னே இப்ப நம்மளை இழுத்துட்டு போறாங்க பாருங்க இங்க வந்து வராங்க ஏய் நல்ல எண்ணெயா சாப்பிடணும் ஆமா சரிங்க சார் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு அப்பவும் இருக்கு சார் அப்புறம் அப்ப நீ செக் எண்ணெய் சாப்பிடு அதையும் சாப்பிட்ட சார் அப்போ இருக்கா ஆமா சார் எந்த செக்கு மரச்சக்கு சார் மரச்சா சாப்பிட்டாச்சு அப்போ ஓகே சார் இருக்கு என்ன மரம் தெரியுமா இது ரொம்ப முக்கியம் வாகமரம் செக்குல நீ என்ன எந்த வாகமரம் வெட்டின மரத்தை காட்டும் பாருங்க இடத்த காமிப்பாங்க ஓ என்னென்னமோ எழுதி போறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த சொர்க்கத்துல போட்டு வச்சிருப்பாங்க இங்க நரகத்துல என்ன செஞ்ச போட்டு வச்சிருப்பாங்களா அது கண்ணாசன் சொன்ன கதை கண்ணாசன் சொன்னது சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில ஒரு சோறு தான் இருந்துச்சான் ஆஹா எட்டி கொஞ்சம் நம்மளால எட்டி பார்த்துக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல ஆரம்ப பாடலே ஓட்டை போட்டு பாக்குறாங்க அஞ்சு சும்மா இருப்பானா அம்மா இருப்பானா அம்மா செவரு கீழே விழுந்துருச்சான் சரி சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில இருந்துச்சு ஆஹா அதை கட்டி தரணும் கான்ட்ராக்டர் யாரு அது ரொம்ப முக்கியம்யா கேசகில போட்டுட்டாங்கன்னா குஜராத் வாழாக்கள் தான் அந்த கம்பெனி தானா சரி இப்ப நாம சோறு வீட்டுல விழுந்துருச்சு ஆமா. இப்ப சொர்க்கத்துல வந்து என்ன செஞ்சா நரகத்துல இருக்க போது நீ கட்டி கொடுக்கணும் நீ தானே கிடைக்கணும் நீ ஏறி பிடிச்சனால தான் உடுத்து வச்சுட்டா அப்படின்னா அதுக்கு நரகத்துல இருக்க முடியாது போட்டான் அம்மா சொல்ல நம்ம தான் சேட்டை பிடிச்சாச்சு முடியாது போ முடியாது போறது சொன்னா போ அது சொர்க்கத்துல இருக்க நான் கோர்ட்டுக்கு போறேன் நரகத்துல இருக்க சொன்னா ஓ கேஸ் ஜெயிக்க சரியா போ ஜெயிச்சு போய் காட்டுறேன் ஜெயிக்க ஏன் ஜெயிக்காதீங்க கேஸ் ஊரா வக்கீல் ஜட்ஜி இங்கதான் இருக்கான் செக்அப் பண்ணுவானா பிட்டு ஆமா ஆமா அப்படி செக் பண்ணுவான் மூணாவதா பப்ளிக் இருக்கா காலத்தாமி முக்ககாமி ரைட் ஒண்ணு என்ன பின்னாடி கடமா இருக்கு அது பேம்பர்ஸ் சார் அவன் உச்சா போக முடியாத பையன் சின்ன பையன் அவனுக்கு பப்ளிக் வச்சா என்ன பண்ண நோக்கம் பாருங்க நோக்கம் என்ன நோக்கம் நம்ம படிக்க கூடாது ஆனால் படித்த வரலாறு கீழடியில் இருந்து கிளம்புகிறது கீழடியில் இருந்து இவர்கள் படிக்க கூடாது என்கிற வேத அநாகரிகம் வேத நாகரிகம் வேத அநாகரிகத்தை தூக்கி எறிவோம் விரட்டி அடிப்போம் கீழடி நாகரிகத்தை உயர்த்தி